புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு மிக முக்கியமான சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சுவிஸ் தமிழ் டிவி. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில சுவிட்சர்லாந்தினுடைய எதிர்கால அரசியல் எப்படி, பொருளாதாரம் என்ன மாதிரி மாறப்போகுது, குடியேற்ற கொள்கையை நேரடியா பாதிக்கக்கூடியதான ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ள உங்களை அழைத்து செல்ல போகிறோம். அதாவது மக்கள் வாக்கெடுப்புன்றது இனி வரும் காலங்களில் நடக்க போகுது. அது சம்பந்தமான விரிவான பார்வையா இந்த எபிசோட் இருக்க போகுது. 10 மில்லியன் மக்களுக்கு இல்லை அல்லது நோ டு 10 மில்லியன். இந்த வாசகம் தான் குடியேற்ற எதிர்ப்பு மக்கள் முன்மொழிவாக வந்து சுவிட்சர்லாந்து முழுவதுமே பரவி கிடக்கு தீவிர அரசியல் விவாதத்தையும் ஏற்படுத்தின வாசகமாயிருக்கு. சமீபத்துல கருத்து கணிப்பு நடக்குது. இந்த முன்மொழிவுக்கு 52% அதிகமான வாக்காளர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களாம் அப்படின்னு தகவல் இருக்கு. இதன் மூலமா இந்த வாக்கெடுப்பு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமா இருக்குன்னு அரசியல் ஆய்வாளர்களும் கருதுறாங்க. ஆனா இந்த வாக்கெடுப்பு உண்மையில எதை பற்றியதா இருக்கு? இது நிறைவேறினா என்ன நடக்கும்? சுவிட்சர்லாந்துடைய பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு தொழிலாளர்கள், ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகள் எல்லாம் எப்படி பாதிக்கப்பட போகுது, என்ன நடக்க போகுது அதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பெரிய கேள்வி இருக்கும். அதற்கான விரிவான எபிசோட், விரிவான விளக்கமா தான் இதை நீங்க பார்க்கலாம். முதல்ல இந்த நோ டு 10 மில்லியன் முன்மொழிவுன்னா என்னன்றது புரிஞ்சு கொள்ளணும். இந்த முன்மொழிவினுடைய மைய கருத்தை ரொம்ப எளிமையா இருக்கும். சுவிட்சர்லாந்தினுடைய மக்கள் தொகை 10 மில்லியனை தாண்டவே கூடாதுன்றதுதான் முக்கியமான நோக்கமே. அதுக்கு நாட்டுக்குள்ள வரக்கூடிய குடியேற்றத்தை கடுமையா கட்டுப்படுத்தினா போதும் அப்படின்னு முன்மொழிவு வலியுறுத்துது. குறிப்பா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோட இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் எனப்படுகின்ற சுதந்திரமான வேலை அதோட குடியேற்ற ஒப்பந்தத்தை மறு பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் சொல்லப்படுது. இந்த முன்மொழிவு ஆதரிக்கிறவங்க பல காரணங்களும் முன்வைக்கிறாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, கடந்த சில ஆண்டுகளா சுவிட்சர்லாந்துடைய மக்கள் தொகை வேகமா உயர்து. இதன் விளைவா வீட்டு வாடகை எல்லாம் உயர்ந்து போய் கிடக்கு. சாலைகள்ல நெரிசலும் அதிகரித்து போச்சு. பொது போக்குவரத்து சேவைகள் எல்லாம் அதிக அழுத்தத்தை சந்திக்குது. மருத்துவ சேவைகளத்தோட பள்ளிகள் கூட கூடுதல் சுமையோட நடத்தப்படுது. இயற்கை வளங்களத்தோட சுற்றுச்சூழல் மீதும் அழுத்தங்கள் அதிகரித்து வாரதா அவங்க வாதிடுறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கான முக்கிய காரணம் என்ன? கட்டுப்பாடற்ற குடியேற்றம் தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் அதிக குற்றம் சாட்டுறாங்க. ஆனா இதற்கு எதிராக இருக்கிறவங்க முற்றிலுமே மாறுபட்ட கருத்தை சொல்றாங்க. அவங்களுடைய வாதம் என்னன்னா, சுவிட்சர்லாந்துடைய பொருளாதார வெற்றிக்கு வெளிநாட்டு தொழிலாளர்கள் தான் அவசியமானவங்க, அடிப்படையானவங்க அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டா ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு மருத்துவர்களத்தோட செவிலியர்கள் பணியாற்றுறாங்க. தகவல் தொழில்நுட்பத்துறை, வங்கித்துறை, ஆராய்ச்சி நிறுவனத்தோட கட்டுமான துறைகளையும் வெளிநாட்டு நிபுணர்கள் தான் பெரும் பங்கு வகிக்கிறாங்க. இதனால குடியேற்றத்தை கடுமையா கட்டுப்படுத்தினா பொருளாதார வளர்ச்சி ரொம்பவே பாதிக்கப்படும் என்று எச்சரிக்கிறாங்க. இதன் மூலமா இந்த விவகாரம் இன்னைக்கு சுவிட்சர்லாந்துடைய மிகப்பெரிய அரசியல் விவாதங்கள்ல ஒன்னாகவே சூடு பிடிச்சு போச்சு. இப்ப முக்கியமான கேள்விக்கு வரப்போறோம். ஜூன் 14ஆம் தேதி இடம்பெறக்கூடிய வாக்கெடுப்பில் இந்த முன்மொழிவு வெற்றி பெற்றா என்ன நடக்கும்? பலர் நினைக்கிறது மாதிரி அடுத்த நாளே அனைத்து மாறிவிடாது. ஆனா அரசியலத்தோட சட்ட ரீதியான நடவடிக்கைகள் உடனடியா ஆரம்பமாகும் என்றுதான் ரொம்ப முக்கியமானது. முதல்ல இந்த முடிவு சுவிஸ் அரசியலமைப்பில சேர்க்கப்பட போகுது. அதுக்கப்புறமா கூட்டாட்சி அரசு அதோட பாராளுமன்றம் இந்த புதிய விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த தேவையான சட்டங்களை உருவாக்க வேண்டியிருக்கும். இதுதான் மிக நீண்ட மற்றும் சிக்கலான செயல்முறையாக இருக்க போகுது. ஏன்னா இது உள்நாட்டு சட்டங்களை மாத்திரமில்லாம சர்வதேச ஒப்பந்தங்களையும் பாதிக்கும். குறிப்பா எடுத்துக்கிட்டா சுவிட்சர்லாந்து அதோட ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையிலான ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஒப்பந்தம் மிகப்பெரிய கேள்விக்குறியோட வந்துடும். இந்த ஒப்பந்தம் இப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு சுவிட்சர்லாந்துல வேலை செய்யறதுக்கும் குடியேறதுக்கும் எளிதான வாய்ப்பு கொடுக்குது. இந்த ஒப்பந்த மாற்றத்துல வந்துச்சுன்னா எதிர்காலத்துல வேலை அனுமதியும் இல்ல, குடியேற்ற விதிமுறைகளும் கடுமையாக்கப்படலாம். இதனால ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகள் எல்லாம் பாரியதொரு பாதிப்புக்குள்ள உள்ளாகும். அதோட இப்போ பேசப்பட்டு வரக்கூடிய பைலேட்டரல் 3 ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளும் சிக்கல்ல
நீடிக்க கூடுமா. சுவிஸ் கூட்டாட்சி அரசாங்கம் ஏற்கனவே இது குறித்து எச்சரிக்கை விடுத்தாங்க. இந்த முன்மொழிவு நிறைவேறினா ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பல முக்கிய ஒப்பந்தங்கள் எல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டி இருக்கும் அந்த நிலைதான் உருவாக்கும் என்று எச்சரிக்கிறாங்க. அதோட ஷெங்கன் அதோட டப்ளின் ஒப்பந்தங்களினுடைய எதிர்காலமும் கேள்விகளுக்கு உள்ளாகலாம். இதன் மூலமா எல்லை கட்டுப்பாடுகள், பாதுகாப்பு தகவல் பகிர்வத்தோட அகதி மேலாண்மை போன்ற துறைகளில் மாற்றம் ஏற்படலாம். ஆனா நண்பர்களே, இங்க ஒரு முக்கிய விஷயத்தை நினைவில் வச்சுக் கொள்ளுங்க. சுவிட்சர்லாந்தினுடைய அரசியலமைப்பு ரொம்பவே தனித்துவமானதா இருக்கு. மக்கள் வாக்கெடுப்பில் ஒரு முன்மொழிவு வெற்றி பெற்றாலும் அதை நடைமுறைப்படுத்த பல கட்டங்கள் இருக்கு. புதிய சட்டங்கள் உருவாக்க வேண்டியிருக்கும், அதை பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா மீண்டும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சா ரெஃபரண்டம் மூலமா மற்றொரு வாக்கெடுப்பு நடத்த வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த விவகாரம் இன்னும் பல ஆண்டுகள் அரசியல் விவாதமாகவே தொடரப்போகுது என்றுதான் ரொம்பவே முக்கியமானதா இருக்கு. இப்போ இந்த வாக்கெடுப்பை மிகவும் கவனமா கவனிச்சு வரவங்க யாருன்னு தெரியுமா? சுவிட்சர்லாந்துல வாழக்கூடிய வெளிநாட்டு சமூகங்கள் தான். குறிப்பா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை சேர்ந்தவங்களை எடுத்துக்கலாம். புதிய வேலை வாய்ப்புகளை தேடுறவங்களா இருக்கலாம், சர்வதேச மாணவர்களா இருக்கலாம், எதிர்காலத்துல சுவிஸுக்கு குடியேற திட்டமிடுறவங்களா இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே இந்த முடிவு பாரிய சவாலோட ஆவலோட எதிர்பார்க்கிற விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த வாக்கெடுப்பினுடைய விளைவுகள் எதிர்கால வேலை அனுமதிகளையும் குடியேற்ற நடைமுறைகளையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவங்களுக்கு தெரியும். மறுபுறம் இந்த முன்மொழிவு ஆதரிக்கிறவங்க சுவிட்சர்லாந்தினுடைய வாழ்க்கை தரம், இயற்கை வளங்கள், தேசிய அடையாளத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. அதனால இந்த வாக்கெடுப்பு வெறும் குடியேற்ற விவகாரம் கிடையாது. இது சுவிட்சர்லாந்து எந்த திசையில போகணும் என்றதை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய அரசியல் முடிவா பார்க்கறாங்க. சுவிஸ் மக்கள் திறந்த உலகத்தோட இணைந்த வளர்ச்சியை தேர்வு செய்யறாங்களா அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட குடியேற்றத்தோட கூடிய புதிய பாதையை தேர்வு செய்வாங்களா? இந்த கேள்விக்கான பதில் தான் எதிர்வரக்கூடிய ஜூன் 14ஆம் தேதி இடம்பெறக்கூடிய வாக்கெடுப்பில முடிவாகும். சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் மக்களே, இந்த விவகாரம் குறித்து உங்களோட கருத்து எப்படி இருக்கு? குடியேற்ற கட்டுப்பாடு அவசியமா இல்லைன்னா பொருளாதார வளர்ச்சிக்காக திறந்த குடியேற்ற கொள்கை தொடர வேண்டுமான்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற முக்கிய சுவிஸ் அரசியல், பொருளாதாரத்தோட குடியேற்ற செய்திகள் தொடர்பாக அறியறதுக்கு சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்த மறக்காதீங்க. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா விரைவா சந்திக்கலாம். பாய்.